இப்போ ரைட் நவ் இந்த சிச்சுவேஷன் ஹைரிங் ப்ராசஸ்ல ஏஐ என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டில் இப்போ 2025லையும் பார்த்தீங்கன்னா there is around 70% டைம் வேஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் ஹேப்பனிங். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பாட்காஸ்ட்ல நீங்க ஒரு ஜாப் சீக்கிரம் இருந்துட்டு இருக்கீங்க, ஜாப் எடுக்கணும் இருக்கீங்க, இல்லை ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இப்போ ஏடிஎஸ்ல இல்லாதது எது ஏஐல இருக்கும் அப்படின்னா, இட் ஹேஸ் நாலேஜ். ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜாக போகிறப்போ ஒரு டெலிகானிக் இன்டர்வியூ, இப்போ ஒரு வீடியோ இன்டர்வியூஸ் எடுக்கிறப்போ கம்பேரிங் டு ஹியூமனோட கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஏஐ இன்டர்வியூவில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், சில வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், சில வேர்ட்ஸ் வேற மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிடும். ஈவன் ChatGPTலே கூட அது நடக்கும். கோடிங் கேண்டிடேட் அந்த ஸ்க்ரீனில் அவர் லேப்டாப்பில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி அதில் எவாலுவேட் பண்ணுற அளவுக்கு ஏஐ வந்துருச்சுங்களா அட்வான்ஸாக? ஒரு 100 இன்டர்வியூ பண்ணுறோம், நான் வந்துட்டு ஜென்யூனாக கொடுக்குறேன், மற்றவன் எல்லாம் சீட் பண்ணிட்டு உள்ளே போகிறான், அவனுக்கு வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஏன் சீட் பண்ணக்கூடாது? Hello Techies, in today's podcast we connecting with our special guest Adithyan RK. So ஹைரிங்ல நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமேலு எல்லா இடத்துலயுமே ஏஐஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஹைரிங் ப்ராசஸ்ல ஏஐ விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அதை ஸ்பெசிஃபிக்லி இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஏஐ வந்துருச்சு. ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஹியூமன் வந்து உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறத தாண்டி வெறும் கம்ப்ளீட்லி ஏஐ உங்களை இன்டர்வியூ எடுத்து எந்த அளவுக்கு நீங்க குவாலிஃபைடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா உங்களை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பெனிஸ்க்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்டா பேச போறோம். ஸோ அது நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆதித்யன் ஆர்கே அவரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் 17+ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்காரு. நியர்லி 13 to 14 இயர்ஸா வெப் டிசைனிங் சைட்லயும், இப்போ ரீசெண்டா 3 to 4 இயர்ஸ் இன்டூ ஏஐ பேஸ் பண்ண ஹைரிங் ப்ராசஸ்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஏஐ ஃபார் ஹெச்ஆர்ஸ்க்காக பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்லி இந்த பாட்காஸ்ட்ல நீங்க ஒரு ஜாப் சீக்கிரம் இருந்துட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஜாப் எடுக்கணும் இருக்கீங்க, இல்ல ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஏஐ இன்டர்வியூ சைட்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்கு, ஒரு ஹைரிங் ப்ராசஸ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரை பாருங்க. Let's get into the video. First of all, thank you so much, Adithyan, for joining with us. Sure. Thank you so much for inviting me for this podcast. Great. So கொஞ்ச நாளாவே உங்களோட இது பார்த்துட்டு இருக்கேன், வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். Specifically you are targeting the candidates and also the recruiters. So it's great to be part of this podcast. Great. ஸோ ஏன்னா நம்மளோட ஆடியன்ஸ் மோஸ்ட்லி ஜாப் சீக்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் ஏஐ வந்துட்டு இருக்கனால நிறைய என்ன பண்ணுமோ, ஏஐ வந்து ஜாப்ஸ் போயிடுமோ, இல்லை இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படி வருமோ நிறைய டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நீங்களும் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்மே பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களே இன்வைட் பண்ணி உங்க மூலியமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ரைட் நவ் நீங்க என்ன ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது? Yes. So I started my entrepreneurial journey way back in 2008. So specifically I started as a freelance web developer மாதிரி ஆரம்பிச்சேன். So I was around 10th standard or 11th standard at that point of time. So அதுக்கப்புறம் slowly I kind of pivoted into different zones of digital marketing and development, I would say. So அதுக்கப்புறம் domain, web hosting, mobile apps, digital marketing, cyber security, testing, இந்த மாதிரி ஒரு full stack ஏஜென்சியாக மாறணும். So then we kind of pivoted into HR space. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக கான்ட்ரடிக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு somebody into consultancy, then into HR space. ஸோ ஒரு 2-3 years கன்சல்டன்சியில் ஏஐ கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கும்போது we built several AI agent products. So for us, we felt there is a huge scope for HR and AI because of the fact that still இப்போ 2025லையும் பார்த்தீங்கன்னா there is around 70% டைம் வேஸ்ட் in terms of recruiting happening. ஏன் நான் சொல்றேன்னா, takes 23 long days to fulfill a position and over top of that it takes thousands of dollars to fulfill a position. And mostly உங்களுக்கே தெரியும், recruitment spaceல first round is going to be screening and interviewing. Screening and interviewingல there is a huge time waste which is happening because everything has to go manual. There is huge repetitive work that goes. Okay. So இதெல்லாம் பார்க்கும்போது AI யோட அட்வான்டேஜஸும் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீ AI யோட அட்வான்டேஜஸ் இது வந்துட்டு fulfill பண்ணுது. So it is giving a good companion for this. ஸோ அப்பதான் பார்த்தோம், why not AI for HR, specifically targeting into the recruitment because it is faster, more fairer, effective, and obviously a good money saver. So this is how we got into hiring space in 2022. We named it as Hyring.com because the first thing that you get in mind when you kind of start or say job hire is called we are hiring. So that's how we named hiring as well. Okay. So hiringல வந்துட்டு
To be very precise, we are building AI agents for HR. So typically we are replacing the first and second round of interviews. Of course, we are not replacing recruiters. However, we'll discuss that in our podcast as well. ஷூர், கிரேட், சூப்பர். ஸோ ப்ராடக்ட் கேட்குறப்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஹெச்ஆர்ஸ் எங்களை மாதிரியான சைடில் கண்டிப்பாக நிறைய கம்பெனி சைட்லையுமே நிறைய காஸ்ட் கட்டிங்க்கும் சரி, இன்டர்வியூ எடுக்கிற இடத்துலையும் ஒரு பக்கமான நல்ல ஒரு கேண்டிடேட்டை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி டூல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதோட இன்னொரு ஆங்கிள் நம்ம மாதிரியான ஜாப் சீக்கர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ரைட் நவ் இந்த சிச்சுவேஷன் ஹைரிங் ப்ராசஸில் ஏஐ என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏஐ பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விஷயங்களா பண்ண முடிஞ்சிட்டு இருக்கு. Got it. Okay, cool. See, let us dissect into different parts. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்துட்டு இஸ் ஆன் ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங். எவ்வளோ பேர் இந்த வருஷம் எடுக்க போகிறோம், என்னென்ன செக்டார்ஸில் எடுக்க போகிறோம், எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஏஐ இஸ் பிளேசிங் அ ஹியூஜ் ரோல் பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸ் ஆர் பீன் அனலைஸ்ட் பை ஏஐ. செகண்ட், இட் மூவ்ஸ் ஆன் டு தி ரெக்ரூட்மெண்ட் பார்ட். That is where we are building. So we are kind of automating the interviews, screening, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதில் AI is winning for sure. We'll discuss in detail what are the advantages for candidate, disadvantages for candidate, advantage for employers and so on. Then it moves on to other stages of the HR. Like say a generalist நிறைய யூஸ் பண்ணுறாங்க AI. Of course we know how ChatGPT or general purpose agents are being used. Then it moves on to learning and development. இப்போலாம் வந்துட்டு நிறைய கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் எம்ப்ளாயீஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. You can also give specific learning for specific people. Say for example, marketingலயே நிறைய wings இருக்கு. இப்போ digital marketingக்கு you can prescribe a very focused learning and development course in social media alone, PPC alone, or say organic SEO. So you can define the course for particular employee. So அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஏஐல நிறைய learning and developmentலயும் opportunities இருக்கு. Even there was a recent startup which actually scraped all the YouTube videos. It has the knowledge of all the YouTube videos. Then it can convert a audio podcast for you specific to your learning and development. எதுல உங்களோட ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏஐ. அதுவும் நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட்ல வந்துடும். அங்கேயும் ஏஐ யூஸ் ஆகுது. தென் இட் ஆல்சோ சம் ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ யூசிங் வேர் இட் கேப்சர்ஸ் யுவர் ஸ்கிரீன் அண்ட் இட் அனலைசஸ் யுவர் பேட்டர்ன்ஸ். எந்த வெப்சைட்ல நிறைய நீங்க போறீங்க, எதை யூஸ் பண்றீங்க, எவ்வளோ டைம் ரெக்ரூட்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்றீங்க, இதெல்லாம் வந்துட்டு யூ மைட் திங்க் இட் இஸ் நாட் குட் டு மைக்ரோ மேனேஜ். அந்த மாதிரியும் ஒரு ஆங்கிள் கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ் என்ன அவங்க என்ன ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் யூ மோர் இன்சைட்ஸ் ஈவன் ஃபார் candidates to reflect on themselves. Okay, நம்ம இவ்வளோ டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இதனால எவ்வளோ கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகுது, இதனால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகுதுன்ற ஒரு இன்சைட்ஸும் நிறைய கிடைக்குது. இங்கே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. தென் அஃப்கோர்ஸ் ரிட்டன்ஷன் பிளானிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எம்ப்ளாயி ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையா, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எங்கே இருக்கு, தென் ஈஸி கோயிங் டு புட் பேப்பர்ஸ் ஆர் நாட், அட்ரிஷன் ரேட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏஐ இப்போ கரண்ட்டாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ சொல்ல போனால் ஹெச்ஆர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ்க்குமே கம்ப்ளீட்லி இன்டூ ஏஐ விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே அதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமாக ஜாப் சீக்கர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்கறது இன்டர்வியூ போர்ஷன்ஸில். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங்கே செலக்ட் ஆகி கம்பெனிக்குள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் வாட் எவர் த ஹேப்பன் அது நடந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் உள்ள போகிறதுக்கு இன்டர்வியூ ஏஐ பேஸ் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு, ஏஐ பேஸ் பண்ணி இப்போ கம்ப்ளீட்டாக ஹியூமன்ஸே இல்லாமல் இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த ஒரு ஸ்டேட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ ஐ கேன் பி பயாஸ்ட் ஆன் திஸ். ஏன்னா நாங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் டெஃபினெட்லி வி திங்க் இட் இஸ் அ வெரி வே ஃபார்வர்ட் கோயிங் வித் ஏஐ இன்டர்வியூஸ். சம் ஆஃப் தெம் மைட் பி திங்கிங் ஓகே இவர் வந்துட்டு இவர் கம்பெனிக்காக சொல்றாருன்னு. பட் ஐ வில் ஜஸ்டிஃபை இட் ஃபார் ஷூர். அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஆஸ் அ கேண்டிடேட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஏஐ இன்டர்வியூஸ் இட் குட் ஃபார் மீன்றது உங்களுக்கு புரியும். இப்போ ஏஐ இன்டர்வியூஸ்ல கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, நாங்க என்ன பண்றோம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரண்ட்லி வந்துட்டு 40% of the companies, be it MNC or startups in tech, are already using AI directly or indirectly to recruit. நாங்க வந்துட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, we have different agents deployed. We call it as AI video interviewer and resume screener and we say is a phone screener, AI phone screener. இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் லைவ்ல இருக்கு. இதுல என்ன பண்றோம்னா, AI interviewer இப்படி இமேஜின் பண்ணிக்கலாமே, ஒரு சினாரியோவாவே போயிடலாம் so that audience can understand better. நீங்க வந்துட்டு candidate are applying on LinkedIn with apply now button. Next step it is taking is manual processes. It will take 2 to 3 days for the HR. எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் எல்லா கம்பெனிஸ்க்கும் வரும். 1000 அப்ளிகேஷன் வந்த உடனே ஒரு ஸ்கிரீனிங் பேசிக் ஃபில்டரிங் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுட்டு தென் தே வில் ப்ரொசீட் ஃபார்வர்ட். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. அந்த 50 பேர்ல வந்துட்டு இட் வில் ஃபர்தர் ட்ரில் டவுன் டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் SEO பண்றவங்க மட்டும் வேணும், அந்த மாதிரி போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் போட்டுட்டு தே வில் ஸ்டார்ட் காலிங். இட் வில் டேக் அரௌண்ட் 1 week for this process to get completed. இதுக்கப்புறமா தான் வந்துட்டு தே வில் ஸ்டார்ட் இன்டர்வியூயிங் people or making a phone call, then a video call, then
they will add their technical person to it. இதில் இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. இட் இஸ் டேக்கிங் அரௌண்ட் 20 days அரௌண்ட் டு கம்ப்ளீட் ஆல் திஸ் ப்ராசஸ். அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெக்ரூட்டர்ஸோட டைம் ஸ்பெண்ட் ஆகிறதும் அந்த டெக்னிக்கல் பர்சன் ஹூ இஸ் ஆல்சோ ஜாயினிங் த கால் டு கண்டக்ட் திஸ் இன்டர்வியூ, இல்ல கேண்டிடேட் இல்ல டெக்னிக்கல் பர்சன், ஆமா பேனல் மெம்பர்ஸ், இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ், ஹிஸ் டைம் இஸ் ஆல்சோ கெட்டிங் வேஸ்டட். ஸோ ஹியூஜ் டைம் வேஸ்ட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ்க்கும் இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இமேஜின் திஸ் சினாரியோ, வாட் வி ஆர் பில்டிங் இஸ் AI இன்டர்வியூவர். இட் வில் கம், இட் வில் இன்வைட் யூ டு த கால். நீங்க once you click the apply now button, AI will call you. It will understand basic questions or objective level questions like how many years of experience do you have, நீங்க வந்துட்டு what is your experience in your current organization, and different objective level, do you have experience in React JS, do you have at least 4 years of sales experience, இந்த மாதிரி objective level questions மட்டும் போய்க்கலாம், ரொம்ப டீடைல்டா போகாம. If the answers are matching with the job description, then enters into a video call. அந்த video call ல he can have his own time, he can schedule later as well. It is going to be unbiased interview, unlike the real interviews that is happening with the human. Skill base பண்ணி தான் வந்துட்டு we wanted to proceed and not based on the resume, because the resume can be fake. அந்த வீடியோ இன்டர்வியூல how they are performing ன்றது தான் it is going to be very important. So இப்போ நீங்க கேட்கறது கொஸ்டின் என்ன இருக்கலாம்னா, AI னா வந்துட்டு how can it understand the job description, or how can it understand the candidate, how can it be empathetic to ask right questions, and IVR calls மாதிரி ரொம்ப ரோபோட்டிக்கா இருக்குமான்றது, இது எல்லாமே AI ஆல்ரெடி கவர் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. So it is more empathetic, it is friendly, it can also adapt and answer your questions as well. இப்போ for example you are stuck, நீங்க நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க ஒருனா, இட் வில் மோட்டிவேட் யூ, கம் ஆன் இட்ஸ் ஜஸ்ட் an இன்டர்வியூ, we can do this together அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின், சே இது என்ன கம்பெனிக்காக நான் இன்டர்வியூ பண்றேன், எவ்வளோ என்னோட salary இருக்க போகுது, வாட் ஆர் த காம்பன்சேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ், ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி ஆன்சர்ட் பை தி AI. அண்ட் அடிஷ்னலி இட் கேன் ஆல்சோ ரெக்கார்ட் த கம்ப்ளீட் இன்டர்வியூ. இட் கேன் ப்ராக்டர், விச் மீன்ஸ் சீட்டிங் ஏதாவது நடக்குதா இல்ல கேண்டிடேட் அதை யூஸ் பண்றாங்களா அதுவும் பார்க்கும். தென் இட் வில் சப்மிட் அ கம்ப்ளீட் 5-page report at the end of the interview to the candidates as well, so that they can reflect themselves as well. இவ்வளோ ப்ராசஸுமே வந்துட்டு 10 minutes 15 minutesல முடிஞ்சிடும். ஓகே, பியூட்டி என்னன்னா, since AI is conducting the interview, அந்த 1000 அப்ளிகேஷன் அதுல அந்த 1000 அப்ளிகேஷனுமே வந்துட்டு within 10 minutes கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஏன்னா parallel simultaneous interviews நடக்கும். we call it as asynchronous interviews. AI-னால asynchronous அரௌண்ட் நாங்க இப்போ டெவலப் பண்ணிருக்க AI வச்சு 10,000 interviews at the same point we can do, okay, at any given point of time. and இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, it is going to give you the evaluation as well. வெறும் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க பார்த்துக்கோங்கன்னு கிடையாது. it will give you the evaluation as well for each and every candidate. what is the technical score, what is the communication score, எந்த ஸ்கில்ஸ்ல they are ranking well, எந்த ஸ்கில்ஸ்ல they are behind, okay, including the video transcript and all these things. and நாங்க ஒரு வெரி யூனிக்கான ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணிருக்கோம், மாடியூல் டெவலப் பண்ணிருக்கோம், which is called as interview intelligence, which we can also define and discuss later. சூப்பர், கிரேட். ஸோ மெயினாக பார்க்குறப்போ நீங்கள் 3 ஏரியாஸில் இன்டர்வியூ சைடில் வந்து AI நிறைய வந்துருச்சு. சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாரு, இப்போ 1000 அப்ளிகேஷன்ஸ் வரனா ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணுற இடத்துல we are using AI. செகண்ட் திங், ஸ்க்ரீனிங் பண்ணோடனே கால் பண்ணி அந்த கேண்டிடேட்டை லைக் பேசிக்கான ஒரு இன்டர்வியூ, காலிங் இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறதுக்கும் AI இருக்கு. அஸ் வெல் சேம் டைம் அந்த கேண்டிடேட்டை வீடியோ இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணி வீடியோ இன்டர்வியூ, இன்ஃபேக்ட் ஆஃப் கோடிங் இன்டர்வியூ வரையுமே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் திங், இப்போ AI வந்து இப்போ ஒரு ரெஸ்யூம், இப்போ ஒரு 1000 ரெஸ்யூமை வந்து ரிவ்யூ பண்ணது, எது செட் ஆகுது செட் ஆகலன்னு ரிவ்யூ பண்ணது அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ஹியூமன்ஸ் அப்படின்னா we know that எப்படி பார்ப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மெயினா வைப்பாங்கன்னு தெரியும். ஸோ AI வந்து ரெஸ்யூம்ல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மெயினா பாக்குது. ஸோ இப்போ ஒரு ஜாப் சீக்கர்ஸா இருக்கவங்க, இப்போ ஃபியூச்சர் நோக்கி எல்லாமே AI பேஸ் பண்ண ஸ்கிரீனிங் தான் நடக்க போகுதுங்கிற பட்சத்துல ஜாப் சீக்கர் அவங்க ரெஸ்யூமை எப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த AI இன்டர்வியூ விஷயத்தை கிராக் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஆஃப் எப்படி அவங்க அந்த AI ஸ்கிரீனிங்கை வந்து கிராக் பண்றதுக்கு ரெஸ்யூமை எப்படி அட்லீஸ்ட் பில்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா, எஸ். சி, ஐ பர்சனலி டு நாட் கோ வித் ரெஸ்யூமேஸ். எங்க கம்பெனில ரெக்ரூட் பண்ண எல்லாருமே வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ ஏன் வந்துட்டு நான் ரெஸ்யூம் பேஸ்டாக போகல அப்படின்னா, ரெஸ்யூம் கேன் பி ஈஸிலி ஃபேக்ட், தட் இஸ் நம்பர் 1. ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் வந்துட்டு தேர் ஆர் செவரல் AI டூல்ஸ் இந்த மார்க்கெட் தட் இட் வில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமை ஃபில் பண்ணுற மாதிரி வைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹர்டில்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மோரோவர் you will have several skills that cannot be defined in the resume. ஆனா உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் கம்பெனிஸ்க்கு. அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. So what I feel is, take a actual video interview or a face-to-face interview, then judge a candidate.
do not judge based on the resume itself. It can be good or it can be bad also. ஆனால் வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிற ஏஐ வந்துட்டு we did this at the last. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் படி ஃபர்ஸ்ட் ஏஐ ரெஸ்யூம் ஸ்கேனர் பண்ணிட்டு தான் வீடியோ ஃபோன்லாம் பண்ணணும். ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக பண்ணது காரணமே we are little inclined towards the other areas. ரெஸ்யூம் வந்துட்டு நாங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. பட் ஹவவர் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுலன்றதுக்காக மற்ற கம்பெனிஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை. எவ்ரி MNC you go, their resume is your first step. So how do you keep your resume fit is before AI itself there is a process called as ATS, application tracking system. இது வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமை கம்ப்ளீட்டாக பார்ஸ் பண்ணிடும். பார்ஸ்னா என்ன அப்படின்னா உங்களோட நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் பிடிஎஃப்ல போட்டிருக்கீங்களோ இல்லாட்டி வேர்டில் போட்டிருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அந்த சிஸ்டமில் போட்டுக்கும். டிசைன்லாம் அங்கே வராது. ஃபுல்லாக பார்ஸ் பண்ணி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை எடுத்துக்கும். எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கீங்க, கீவேர்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சே இஃப் யூ ஆர் அ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கோல்டு காலிங், நெகோசியேஷன், எம்பத்தி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கீவேர்ட் டென்சிட்டி பார்க்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்கும் ஏடிஎஸ்லேயே. இப்போ ஏடிஎஸ்ல இல்லாதது எது ஏஐல இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் நாலேஜ் ஆஃப் the job description of the candidate, of the LinkedIn profile of the candidate. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுக்கு இருக்கும். ரியல் டைம்ல it can access. So once a resume falls into place for a job, இந்த ரெஸ்யூம்ல என்னென்ன இருக்கு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, ப்ளஸ் கொஞ்சம் நியூவான்ஸாகவும் போக முடியும். ரியலாகவே இது வந்துட்டு எப்போ இந்த ரெஸ்யூமை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, எந்த சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா அந்த மெட்டா டேட்டால யூ கேன் கெட் இட். ஓகே. அதே மாதிரி என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் எடிட் ஆயிருக்கு, இது வந்துட்டு லிங்க்டின் ப்ரொஃபைலோட எவ்வளோ மேட்ச் ஆகுது. ஏன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் தான் உங்களோட சோஷியல் ப்ரூஃப் ஃபார் ஆல் த ஸ்கில்ஸ். அதில் நீங்கள் போட்டிருக்கீங்களா அதில் பார்ப்பாங்க. தென் அதர் பேராமீட்டர்ஸ், we do 20+ பேராமீட்டர்ஸ் லைக் வாட் இஸ் அ கேரியர் கேப். ஒரு ரியல் ரெக்ரூட்டர்னா என்ன பார்ப்பாங்க, கேரியர் கேப் இருக்கா, இது கேரியர் கேப் இருக்கா, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, எந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இஸ் இட் க்ளோசர் டு அஸ். ஸோ ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் தி ஸ்கில் செட்ஸ் matching with the projects. So எல்லாமே AI resume will do it within few minutes. இன்ஃபேக்ட் சம் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் அவங்களோட ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே நேம் மட்டும் வாங்கி மாற்றி கொடுத்துறாங்க. ஸோ அதெல்லாமே கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எஸ். ஸோ பேசிக்கலி உங்களை எனக்கு if you want me to say one advice, more than your resume, you should focus on your LinkedIn profile. Okay. Because the moment it comes to a recruiter, the first thing that the recruiter does is there is a study that they will click your LinkedIn profile. So make sure அந்த URL கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, லிங்க்டின்ல கரெக்டாக உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா then I think you are already leading the race. Got it. So அடுத்த ஸ்டேஜா போறப்போ ஒரு டெலிகானிக் இன்டர்வியூ, இப்போ ஒரு வீடியோ இன்டர்வியூஸ் எடுக்கிறப்போ கம்பேரிங் டு ஹியூமனோட கம்பேர் பண்றப்போ கண்டிப்பா ஏஐ இன்டர்வியூல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஒரு ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ வந்து ஒரு கால் பண்ணி டெலிகானிக் கால்ல இன்டர்வியூ பண்ணுது, பிளஸ் வீடியோல பண்றப்ப என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸ்பெசிஃபிக்கா நான் பாக்குறது. இப்போ ஹியூமன் வில் இப்போ ஒரு ஹியூமனே இன்டர்வியூ எடுக்கிறாங்க பேனல் நம்பர்னா தே பர்சனலி ஃபீல் தட் ஓகே நம்ம டீம்ல ஒர்க் பண்ணா இந்த பர்சனை கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி பேனல் வில் அட்ஜஸ்ட் அண்ட் ஓகேன்னு ஹையர் பண்ணிப்பாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏஐல பண்ண முடியாது. இட் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி இன்டு என்ன ஸ்கில்லோ அது இருந்துச்சுன்னா பண்ணும், மற்றபடி அந்த பார்சியாலிட்டிஸ் எதுவும் பார்க்காது. அதே மாதிரி டெலிகானிக் ஸ்கிரீனிங்ல ஹெச்ஆர் பேசுறப்பமே கொஞ்சம் எக்ஸ்கியூசஸ் கேட்டா ஹெச்ஆர் வில் அக்செப்ட், சரி ஓகேன்னு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படி பாக்குறப்போ ஏஐ வந்து ஸ்ட்ரிக்டா இப்படிதான் அப்படின்ட்டு இருக்கப்போ கேண்டிடேட் சைட்ல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் விஷயங்கள் போற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஏஐ வந்து ஒரு டெலிகானிக்ல வீடியோ இன்டர்வியூ எடுக்கிறப்போ என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஜாப் சீக்கர் சைட்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் ஸ்கிரீனருக்கு என்ன இதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாகவே என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ்ன்றது சொல்லிடுறேன். ஸோ ஃபோன் ஸ்க்ரீனிங் நாங்கள் வச்சுருக்கோம் ப்ராடக்ட். ஃபோன் இன்டர்வியூன்னு வைக்கல, ஸ்க்ரீனிங்னு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா we believe in a phone call you cannot understand the candidate better. அதுக்காக தான் அப்ஜெக்டிவ் லெவல் கொஸ்டின்ஸ் தான் ஃபோனில் கேட்போம். ஈவன் ரியல் ரெக்ரூட்டர் டஸ் த சேம். ஹவு இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் த ஸ்கில்னு கேட்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் தே வில் ஆஸ்க் எவ்வளோ வருஷம் உங்களுக்கு இருக்கு. மேஜராக எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், நியூமரிக் கொஸ்டின்ஸ், நீங்கள் இந்த ஸ்கில்ல எவ்வளோ ரேட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரேட்டிங் என்ன, அதெல்லாம் தான் வந்துட்டு அதில் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ வி கால் இட் எஸ் அப்ஜெக்டிவ் லெவல் கொஸ்டின்ஸ் ஃபோன் ஸ்க்ரீனரில் நாங்கள் வச்சிருக்கோம். ஃபோன் இன்டர்வியூவில் ஸ்க்ரீனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ தென் கமிங் டு த advantage and disadvantage for candidates. I'll tell you both the scenarios. Advantages for candidates attending an AI interview is the moment you click apply now, you can get an opportunity to present yourself to the company. இதே ஒரு ரியல் கம்பெனினா நீங்கள் ஒரு 1000 அப்ளிகேஷன் 100 அப்ளிகேஷன் போட்டால் ஒரு கால் வரலாம். அந்த காலுக்கு அப்புறமாவும் எதுவும் கோஸ்ட் பண்ணிடுவாங்க, எதுவும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இதே ஏஐனா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது டு present yourself in front of interview. ரெண்டாவது என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி unbiased. ஏஐ வந்துட்டு it will not look into caste, creed, color or any of those parameters for sure. It will understand your skills only. What is your correctness for the particular question that is asked. ஸோ அது வந்துட்டு இட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ்.
அண்ட் தேர்ட் திங் இஸ் யூ கேன் யூஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஓகே நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உங்கள் ரெக்கார்டிங், உங்கள் ஸ்கோர் எல்லாமே யூ கேன் ஹேவ் இட் ஸோ தட் யூ கேன் டூ பர்ஃபார்ம் பெட்டர் இன் யோர் நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ் as well. ஸோ இது எல்லாமே அட்வான்டேஜஸ். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி வெரி ரொபோட்டிக். ஃபர்ஸ்ட் வந்துட்டு IVR கால் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 10 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பாங்க ரெக்ரூட்டர். அந்த ரெக்ரூட்டர் கேட்ட கேள்வி அப்படியே கேட்டுக்கிட்டே போகும். எதுவும் பாஸ் இருக்காது, எம்பத்தி இருக்காது, ஃப்ரெண்ட்லினஸ் இருக்காது, அதால எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது. ஐ வில் கெட் பேக் டு யூன்னு சொல்லிடுவோம். இப்போ எப்படின்னா இட் இஸ் மோர் அடாப்டிவ். இட் கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்குறீங்க வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ்னு கேட்குறீங்க. ஸோ யூ ஆர் சேயிங் ஐ டு நாட் நோ ரியாக்ட் ஜேஎஸ்னு கேண்டிடேட் சொல்லிடுறாரு அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் அவங்க ஃபீட் பண்ணியிருக்கிறது என்னவா இருக்கும், வாட் இஸ் ரியாக்ட்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் ஏதாவது இருக்கலாம். கேண்டிடேட்டுக்கு ரியாக்டே தெரியாது, அப்புறம் எப்படி அது தெரியும். ஸோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டின் இட் வில் லீவ் த கம்ப்ளீட் ஸ்கில் அண்ட் தென் இட் வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்கில். ஓகே. ஸோ அந்த மாதிரி அடாப்டேஷன் ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு இட் கேன் ஆன்சர் ஆல்சோ. இது 1 வே இன்டர்வியூன்னு கிடையாது, இட் இஸ் அ 2 வே கான்வர்சேஷனல் இன்டர்வியூ. நீங்கள் கேட்குறதும் அது சொல்லும், அதுவுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் இட் வில் ஹேவ், இப்போ ஒரு ஸ்கில் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா ஒன்றும் ஒரு 2-3 கொஸ்டின் ஃபாலோ அப்லேயே போகும். அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்காது. பட் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணிங்க தான் பண்ண முடியாது. ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் தட் யூ ஹேவ் பிகாஸ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இன் இன்டர்வியூ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்கும் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆக்சென்ட்ல பேசுவோம், அது ஒரு ஆக்சென்ட்ல கொடுக்கும். அது ஆக்சென்ட் நம்ம ஆக்சென்ட் புரிஞ்சுக்குமான்றது ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இஸ் ஆன் த டிரான்ஸ்கிரிப்ஷன். சில வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், சில வேர்ட்ஸ் வேற மாதிரி டிரான்ஸ்கிரிப்ட் ஆயிடும். ஈவன் ChatGPTலே கூட அது நடக்கும். ஸோ தோஸ் ஆர் த பேராமீட்டர்ஸ் தட் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ். அண்ட் நிறைய பேர் முன்னாடிலாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இன்டர்வியூவா என்னப்பா, ஒரு கம்பெனியால ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்க முடியலையா ஒரு காலுக்கு. ஸோ பீப்புள் வேர் திங்கிங் இட் இஸ் வெரி ரூட் வே ஆஃப் டூயிங் இன்டர்வியூஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்டே இப்படி கொடுக்குறாங்க, நான் ரோபோட் கிட்ட பேசுறதுக்காக இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணனா ஒன்றும் எனக்கு வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா 1000 பேர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலே பண்ண முடியாது. ஒரு ரெக்ரூட்டரால ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள் டு கால் ஆல் த அப்ளிகேஷன்ஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஈவன் தோ யூ கெட் அ கால், அது ரொம்ப ஒரு பேசிக்காக இருந்து முடிச்சிருவாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக உங்களை ப்ரெசென்ட் பண்ண வைக்க மாட்டாங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ChatGPT எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்க? டு ஐடென்டிஃபை நமக்கு தேவையான விஷயம் ஜெனரல் பர்பஸாவே நம்ம யூஸ் பண்றோம். டே இன் அண்ட் டே அவுட் நம்ம யூஸ் பண்றோம். என்ன ஃபேக்டருக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் அதுகிட்ட பேசுறோம், எல்லாமே நம்ம கேட்கிறோம் டு கெட் a solution. ஏன்னா வந்துட்டு ChatGPT will not judge you. நம்ம எல்லாமே கேட்போமே, which soap can I use or say which company can I work for, these are the skills that I have, because it won't judge you. Similarly AI will not judge you on an interview. இப்போ ஒரு ஹியூமன் இன்டர்வியூ போறீங்கன்னா the first preconceived notion சொல்லுவாங்க, ஓ இந்த காலேஜ் இதுவா, அப்போனா இப்படி தான் இருப்பாங்க, நான் வீடியோ ஆன் பண்ணாம கூட பேசலாம், இல்லை வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய ப்ரீகன்சியூம் நோஷனோட வருவாங்க ரெக்ரூட்டர்ஸ். தோஸ் திங்ஸ் would be eliminated here. ஒரு இன்டர்வியூ will only focus on your correctness of your answer and உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா, அதுதானே தேவை. இப்போ அந்த ஸ்கில் இருக்கா இல்லையான்னு தான் இப்போ இம்பார்ட்டன்ட், நாட் பேஸ்ட் ஆன் யுவர் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ். ஸோ ஒன் மோர் திங் இஸ் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஹியர், இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் நாங்கள் அட்வான்டேஜாக மாற்றிருக்கோம். 2 டிஸ்அட்வான்டேஜ் சொன்னோம். ஒன்று வந்து டிரான்ஸ்கிரிப்ட், ஒன்று வந்துட்டு இட் இஸ் ஆக்சென்ட். ஸோ வி ஆர் பாட் இன் போத் த ஃபீச்சர்ஸ் இன் அவர் ஆப் வேர் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியன் ஆக்சென்ட், கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட்ஸ். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து ChatGPTல போயிட்டு ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் பற்றி சொன்னால் வந்துட்டு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. We have developed a system called as RAG. ஸோ இந்த RAG சிஸ்டம் என்னன்னா, இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி அபவுட் த பர்டிகுலர் டாபிக். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு. ஸோ இட் ஈஸிலி இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வேர்ட் யூ ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். ஸோ வி ஹவ் ஃபிக்ஸ் தட் ஆஸ் வெல். ஓகே. ஸோ இப்போ கேண்டிடேட் இந்த வேர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பண்றது. ஓகே. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரவுண்ட்லாம் இப்போ கோடிங் ரவுண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயே ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணி கோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நம்ம கோடிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஆஃப் அந்த அளவுக்கு கோடிங் கேண்டிடேட் அந்த ஸ்க்ரீனில் அவர் லேப்டாப்ல என்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி அதில் எவாலுவேட் பண்ற அளவுக்கு ஏஐ வந்துருச்சுங்களா அட்வான்ஸ்? Yeah, definitely. So we have a separate model called as coding interview நே இருக்கு. So இந்த coding interviewல என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு நார்மல் இன்டர்வியூ மாதிரி கிடையாது. Where you speak, it is all about your action, coding எவ்வளவு ஸ்கில் இருக்குன்றது தான். So what if the AI can tell you syntax or help you in the interview, நீங்க இதுல தப்பு பண்றீங்க, வேற அப்ரோச் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது, கோடிங் இன்டர்வியூஸ் அஃப்கோர்ஸ் we need to have an IDE. அது அந்த கோடிங் ஸ்பேஸ் இருந்துட்டு you can code your all the codes. அண்ட் வித்தின் 1 hour we have 3 ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி கோட் கம்ப்ளீஷன் சொல்லுவோம். பாதி கோட் இருக்கும், அது நீங்க ரிமைனிங் கம்ப்ளீட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லலாம். இல்ல டீபக்கிங் இருக்கும், சில எரர்ஸ் இருக்கும், அது யூ வில் ஹேவ் டு ஃபுல்ஃபில் த எரர்ஸ். தேர்ட் திங் இஸ் ஆன் ஃபுல் கோட். வி சப்போர்ட் ஆல் த 3 பேராமீட்டர்ஸ். இந்த கோடிங் இன்டர்வியூலே என்ன ஒரு பெரிய
பெரிய பிரச்சனை அப்படின்னா there is not one solution for a problem, so you can have multiple solutions, right? So we identify the approach of the candidate. எந்த அப்ரோச்ல இவர் சால்வ் பண்றாரு, இவரோட டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்கு, கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு, ஆன்சர் வராதது ஒரு 20% தான் மேட்டர் ஆகும். ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணணும்னா ஒன்னு தான் ஆன்சரா வரணும், அவுட்புட்ல ஒன்னு இருந்தா ஃபுல் மார்க்ஸ், அது அவர் எப்படி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்றதா இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் அப்ரோச் தட் த கேண்டிடேட் டேக்ஸ் இஸ் வாட் வி கன்சிடர். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் டெலிகானிக் இன்டர்வியூ, வீடியோ இன்டர்வியூ, கோடிங் வரை இப்போ எடுக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஹைரிங் ப்ராடக்ட் பத்தியுமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட ஷார்ப்பா லைக் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட ப்ராடக்ட்டை பத்தியும் பிளஸ் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. பட் இன்னும் ஸ்பெசிஃபிக்லி ஹைரிங்ல என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃபார் ஹெச்ஆருக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்கு அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை பத்தியும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் நிறைய டூல் இருக்கு, பட் டூல்ஸ்லாம் இருக்கு இப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்னு கேட்டா தாண்டி அப்படி ஒரு ப்ராடக்ட்டே பில்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. ஸோ நீங்களே உங்களோட ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்ப கண்டிப்பா இதெல்லாம் வந்துருச்சு, நீங்களே பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, people will understand that. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. See, currently there are many tools in the market for assessments. We are not a very new revolution கிடையாது. How we are doing tackling differentlyன்றது நான் சொல்றேன். Say for example hacker rank இருக்கு, hacker earth இருக்கு, test gorilla இருக்கு, lead coders இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இட் இஸ் ஆல் லைப்ரரி பேஸ்ட் கொஷின்ஸ். ஸோ ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4000 கொஷின் அதில் அப்லோட் பண்ணி வச்சிருவாங்க. அது என்ன கொஷின் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுலேருந்து. அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இட் இஸ் ஈஸிலி கிராக்கபிள். அதுக்குன்னே நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அதுக்குன்னே நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் இருக்குது விச் வில் டெல் யூ ஹவு டு கிராக் ஹேக்கர் ரேங்க் இன்டர்வியூஸ். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ லைப்ரரி பேஸ்ட் கொஷின்ஸாக நாங்கள் போகிறதில்ல. இட் இஸ் ஆல் அந்த மொமெண்ட்டில் கிரியேட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பீட் கோடிங் ஆர் பீட் two-way interviews or one-way interview. So second thing that we are kind of doing differently is இப்போ இந்த scenarioல candidates are trying to cheat on interviews because of two major reasons. It is not identifiable. நான் இப்போ இன்டர்வியூல சீட் பண்றேனா இல்லையான்றது எம்ப்ளாயருக்கே தெரியாது. ஏன்னா things have been so sophisticated. There are நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி ஒன்று பண்ணலாம். கூகுளில் போயிட்டு ஏஐ இன்டர்வியூன்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 டூல் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஒரு ஏஐ சீட்டிங் டூலாக தான் இருக்கும் ஃபார் கேண்டிடேட்ஸ். செகண்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் என்ன அப்படின்னா, ஏன் சீட் பண்ணக்கூடாது இன்டர்வியூஸில்? ஒரு 100 இன்டர்வியூ பண்ணுறோம், நான் வந்துட்டு ஜென்யூனாக கொடுக்குறேன், மற்றவன் எல்லாம் சீட் பண்ணிட்டு உள்ளே போகிறான், அவனுக்கு வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஏன் சீட் பண்ணக்கூடாது அப்படின்றது. இந்த ஃபிலாசபியில தான் வந்துட்டு தேர் இஸ் அ கம்பெனி கால்ட் க்ளூலி. நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அந்த டூலும் கூட இட்ஸ் அ சீட்டிங் டூல். அவங்களோட டேக்லைனே அப்படின்னா சீட் ஆன் எவ்ரி திங். த மொமெண்ட் தே கேம் அப் வித் த டேக்லைன், தே ஆர் சான் பிரான்சிஸ்கோ பேஸ்ட். A16Zன்னு ஒரு பெரிய private equity firm that is epitome of VCs. So அவங்க வந்துட்டு they started funding the company. I think they are funded about 15 to 20 million now. Okay. For the concept that they bought, for the manifesto that they brought. Why not cheat on everything அப்படின்றது அவங்களோட கான்செப்ட் என்ன, 10 பேர் சீட் பண்ணி ஒரு வேலை கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்கல, நீங்களும் ஏன் சீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். See, I differ on this completely because of the fact that it is ethically wrong. சரி, எத்திக்கலி ராங்னு சொல்றீங்க, பட் ஹவு டு ஃபிக்ஸ் திஸ்? ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் பிரிங்கிங் இன் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த கேண்டிடேட் இஸ் ட்ரைங் டு சீட் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஈவன் இஃப் யூ ஷேர் யுவர் ஃபுல் என்டையர் ஸ்க்ரீன், த ஹெச்ஆர் கேனாட் சி தட் ஸ்னிப்பெட். இப்போ அந்த நீங்க கேட்க ஐ கேன் ஆன்சர் எனி கொஷின் இன் த வேர்ல்ட், குவாண்டம் பிசிக்ஸா ஆர் ஏஐயா ஆர் எனிதிங் டெக்னிக்கல் எஸ்ஏபியா, ஐ கேன் ஆன்சர் எவ்ரி திங் வெரி ஃப்ளூயன்ட்லி. முன்னாடிலாம் நம்ம சீட்டிங் கேண்டிடேட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணா, லிப்சிங் இஷ்யூஸ் வரும், வேற ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, மல்டிபிள் வாய்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலா, ஏன்னா வந்து அது கேமரா கீழே அப்படியே ஆன்சர் பாப்புலேட் ஆகிட்டே இருக்கும், நீங்க பண்றது அப்படியே ரிலே ஆகிட்டே இருக்கும் அங்க. ஸோ இட் வில் டெல் யூ தி ஆன்சர்ஸ் ஹியர். ஸோ தட் லெவல் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் இஸ் தேர். ஈவன் இஃப் யூ ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அண்ட் ஷோ, பீப்புள் கேனாட், the recruiters cannot identify that you're cheating. So what we are building here is to provide transparency. Candidate இந்த tools யூஸ் பண்றாங்க. Some companies are okay with it. Facebook ரீசெண்டா சொன்னாங்க candidate cheat but we want the output. அந்த மாதிரி philosophy companies இருக்காங்க. நாங்க வந்துட்டு அது transparent சொல்லிடுவோம், இந்த candidate இந்த tool யூஸ் பண்ணிருக்காங்கன்றது சொல்லிடுவோம். அதே மாதிரி we'll also identify 20+ parameters. We called it as interview intelligence ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். So 3 different parametersல we are identifying. So one is on integrity signals, lip sync issue இருக்கா, background noise இல்லாட்டி மல்டிபிள் வாய்ஸ் இருக்கா, மல்டிபிள் ஃபேஸ் டிடெக்ட் ஆயிருக்கா, அதெல்லாம் பேராமீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம், அவரோட போஸ்டர் எப்படி இருக்கு, ஸோ அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எவ்வளோ சீரியஸாக அந்த இன்டர்வியூ எடுக்கிறாரு, ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கு, அது எல்லாமும் பார்க்க முடியும். ஸோ அண்ட் தென் ஃபைனலி வி கேன் ஆல்சோ see their cognitive abilities, like what is their problem solving skills, logical thinking எப்படி இருக்கு, what is the approach that he is taking. இது எல்லாமே வந்துடும். இது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ரியல் ஹியூமன் ரெக்ரூட்டர் ஒரு 15 நிமிஷம் பேசினா இல்லை 30 மினிட்ஸ் பேசினா கூட இவ்வளோ இன்சைட்ஸ் வந்து கேதர் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் இஸ் வேர் வி ஆர் ட்ரைங் டு சால்வ். ஓகே. ஈவன் தோ நிறைய இன்டர்வியூஸ்ல பர்சன்ஸே மாறி வந்து வேற ஒருத்தர் எடுத்துறாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ற அளவுக்கும் போயிட்டு இருக்குங்களா? எஸ், 2 different things இல்லையா. ஒன்னு he is a candidate but he is trying to cheat, or he is not the candidate itself, fake candidates னு சொல்லுவோம்.
that also is easily identifiable. ஓகே ஓகே. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில எம்ப்ளாயிஸ்லாம் நிறைய பேர் ஃபெமிலியராக இருந்துட்டு இருக்க விஷயமே லைக் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் புட் அ ஃபேக். நான் இந்த கம்பெனியில் இப்படி ஃபேக்காக நான் ஒர்க் பண்ணதை ஃபேக்காக இப்போ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கரியர் கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து ஃபேக்காக போட்டு நான் அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஒரு 80 to 90% இதுதான் இந்த பிரச்சனை மேஜராக இருந்துட்டு இருக்கு அந்த கேப் ஃபில்லிங்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண டூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குங்களா? I think they'll be caught on the background check இல்லையா? ஓகே. பேக்ரவுண்ட் செக் நடக்கும்போது எல்லா கம்பெனிஸ் இப்போ டிசிஎஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they will do background check from your first organization itself, not your latest organization. So even there are several companies those are innovating in background check itself. ஸோ எந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிலீவிங் லெட்டர் அனுப்புவீங்கல்ல, அது எப்போ வந்திருக்கு அந்த ரிலீவிங் லெட்டர், அந்த ரிலீவிங் லெட்டரில் இருக்கிற ஹெட்டர்ஸ் பார்ப்பாங்க. இமெயிலில் ஹெட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அந்த ஹெட்டர்ஸை வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. இந்த கம்பெனிலேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கா இந்த இமெயில்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வித்தின் 5 minutes வில் பி ஏபிள் டு டேக் எம்ப்ளாய்மெண்ட் செக் இட் செல்ஃப். ஓகே. அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் ஆர் ஆல்ரெடி இந்த மார்க்கெட் ஃபார் ரெக்ரூட்டர்ஸ். ஃபார் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் இருக்கு. ஆமாம், ஏன்னா ரிலீவிங் லெட்டர் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. அதை எப்போ வந்திருக்கு, யார் அமைச்சிருக்கா, எந்த டொமைன்லேருந்து அமைச்சிருக்கு, அந்த கம்பெனி வந்துட்டு இந்த கம்பெனியும் சேமா நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் ஃபேக் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நீங்கள் 2025 இருக்கீங்க, 2020 நீங்கள் பண்ணதை மாற்றணும் அப்படின்னா யூ வுட் ஃபேப்ரிகேட் யுவர் இமெயில்ஸ் ஆர் சே ரெஸ்யூமே இல்லையா, அது வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் அட்வான்டேஜாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீங்களும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இதோட அடாப்டேஷன் இப்போவே இப்போ ஒரு 100 பேர்த்துல எத்தனை பேருக்கு இந்த இன்டர்வியூ கால் வந்திருக்குன்னு கேட்டோம்னா ஒருத்தர் 2 பேர் தான் இப்போதைக்கு கை தூக்குற அளவுக்கு ஆடியன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கம்பெனிஸ் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதர் கண்ட்ரீஸ்ல இதோட அடாப்டேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ எவ்வளோ சீக்கிரம் வி ஆல் வில் எக்ஸ்பெக்ட் இந்த விஷயங்கள் லைவுக்கு வந்து அவுட் ஆஃப் ஒரு 100ல அட்லீஸ்ட் ஒரு 50% பீப்புளுக்காச்சும் இது இந்த மாதிரி தான் போகுங்கிற விஷயங்கள் எவ்வளோ குயிக்காக அடாப்ட் ஆகும்? அதோட என்ன மாதிரி கம்பெனிஸ் தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு? மேஜராக எங்கள் கிளைண்ட்ஸ் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேஜர்லி இன்டு கார்பரேஷன்ஸ், டெக் கார்பரேஷன்ஸ், தென் ஸ்டார்ட் அப்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் சே மேஜர்லி பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ். இவங்களுக்குலாம் ரொம்ப அட்வான்டேஜஸ், ஏன்னா நிறைய மேன் பவர் எடுப்பாங்க அவங்க. மேஜர்லி இட் இஸ் யூஸ் ஃபார் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், தென் ஹெல்த் கேர் அண்ட் மேனுஃபேக்சரிங், அஃப்கோர்ஸ் டெக் சைடு, ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ், பிக் ஃபோர்ஸ் ஆர் பிக் 7. ஆல் தீஸ் கம்பெனிஸ், சம் ஆஃப் தெம் have already onboarded with us. இந்த கம்பெனிஸ்க்குலாம் huge advantage. If they are not adopting, it is a big lose for them, game lose for them. So this is one side. And adaptation from the candidate side வந்து பார்த்தீங்கன்னா previously it was very poor because of some of the reasons that I mentioned. என்னப்பா இது இன்டர்வியூனா ரூடா இருக்கு, ஏன் இதை அனுப்பணும், ஏதை நம்ம எடுக்கணும் அப்படின்லாம் இருந்தது. Now they understand, ஓகே இன்ஸ்டன்ட்டாக ரிசல்ட்ஸ் வருது, நம்ம பேசுறது என்ன கன்வே பண்ணணுமோ அது கம்பெனிக்கு ரீச் ஆகுது ஃபர்ஸ்ட், அண்ட் வந்துட்டு கோஸ்ட் ஜாப் ஆகாதுன்றது தட் வீல் டிஸ்கஸ். இதெல்லாம் கேண்டிடேட்க்கு அடாப்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. I'll tell you a statistics. In now currently around 30 to 40% are already using AI directly or indirectly with regards to recruitment, and there is a report saying around 70 to 80% they'll be using within 1 year for all the interviews. At least for the first and second round there is 80% of adaptation that will be done from the company's side. So recruiters யாரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா it is high time to wake up. If you're not adapting with this format because of any reasons that you might call for, so then you are behind. So do it before your competitor does. Okay, சூப்பர், கிரேட். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இதுல ஜாப் சீக்கர் பாயிண்ட் ஆஃப் நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு 10 ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா 10 ஜாப்ல இருந்து ஒரு ஜாப்ல இருந்து இன்டர்வியூ கால் வந்தாவே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒரு பார்க்க போறப்போ ஒரு 10ல ஒரு 5 to 6 கம்பெனிஸ் வந்து கோஸ்ட் ஜாப்ஸ், அதாவது ஓப்பனிங்ஸே அங்க இருக்காது, பட் அவங்க சும்மா போட்டுட்டு இருக்காங்க. இல்ல ஓப்பனிங்ஸே இல்ல, அந்த கம்பெனி பத்தின நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு சும்மா இன்டர்வியூ வச்சு நாங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு அப்படி எடுக்கிறோம்னு எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கனால ஜாப் சீக்கர்ஸோட டைம் வேஸ்ட் ஆகுது, அவங்களோட எஃபோர்ட் வேஸ்ட் ஆகுது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏஐ உள்ள வரப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகுமா? எஸ். ஸோ எதுக்காக கோஸ்ட் ஜாப் போடுறாங்கன்றது வில் கைண்ட் ஆஃப் டச் பேஸ் பிஃபோர் வி கைண்ட் ஆஃப் கம் இன் டு ஏன் அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருக்குன்றது, ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குன்னு. கோஸ்ட் ஜாப்ஸ் வந்து கம்பெனிக்கு என்ன அட்வான்டேஜ், ஏன் அவங்க ஃபேக்கான ஒரு ஜாபை போடணுன்றது ஒன்று இருக்குது. அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோஸ்ட் ஜாப் போட்டால் அவங்களோட எம்ப்ளாயர் பிராண்டிங் வந்துட்டு நல்லா ஆகும். உங்கள் எஸ்ஏபியில் 10 பொசிஷன்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு எம்ப்ளாயர் பிராண்டிங் வந்துட்டு வெறும் நினைக்கிறாங்க, பட் விச் இஸ் வெரி ஃபால்ஸ். இந்த மாதிரி கம்பெனிஸ் ஷுட் நெவர் டூ திஸ் பிகாஸ் இட்ஸ் அஃபெக்டிங் போத் கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ தி கேண்டிடேட்ஸ். த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேர் தே ஆர் கோயிங் ஃபார் கோஸ்ட் ஜாப்ஸ் இஸ், நாளைக்கு நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் வரும், நாளைக்கு எஸ்ஏபிக்கு ஒரு 5 பொசிஷன் ஓப்பன் ஆகலாம்,
அதனால இப்போவே நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது. ஆல்தோ இது ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங்கில் கொஞ்சம் ஹெல்ப் ஆனால் கூட at the end of the day you are not going to use them immediately, so data becomes irrelevant. இப்போ நௌக்கரியே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா many people are scraping like anything, they get huge subscriptions scraping because of the reason, okay, நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகணும். 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் will be completely irrelevant for you. ஸ்கில்ஸ் அப்டேட் ஆயிருக்காது, இந்த கேண்டிடேட் பதிலாக புது கேண்டிடேட்ஸ் நிறைய வந்திருப்பாங்க, அவங்க இப்போ ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. ஸோ கம்பெனி ஷுட் ஸ்டாப் கோஸ்ட் ஜாப்ஸ் ஃபார் ஷியோர். ஸோ இதில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட், லைக் சே தே அப்ளை ஃபார் த ஜாப் பட் they did not get a response itself. ஸோ ஹவு டு டேக்கிள் திஸ் அண்ட் எப்படி ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஏஐ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ சீப் சொல்யூஷன் ஃபார் தம். இப்போ அவங்க லிங்க்டின் ரெக்ரூட்டரோ லிங்க்டின் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனோ வச்சிருந்தாங்க, இல்லை நௌக்கரி சப்ஸ்கிரிப்ஷனோ வாங்கி வச்சிருப்பாங்க இயர்லி. சரி சும்மா 2 ஸ்லாட் இருக்கே போட்டுட்டு நம்ம ப்ரொஃபைல் வாங்கிக்கலான்றது பண்ண மாட்டாங்க ஏஐ இன்டர்வியூ வந்ததுன்னா. ஏன்னா ஏஐ இன்டர்வியூ இஸ் நவ் இட் இஸ் slightly costly, we charge around $1 per interview. So ghost job போட்டு ஒரு 1000 அப்ளிகேஷன் வந்ததுன்னா it is $1000 for them. So அது வந்துட்டு ghost jobல கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. So that is one parameter. And second parameter for ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ அப்ளை பண்ணுறோம், 10 இல்லை 1000 100லாம் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு எம்ப்ளாயியோட மைண்ட் செட் ஆர் ஜாப் சீக்கர்ஸோட மைண்ட் செட் வித்தவுட் அ ஜாப் இஸ் டிசாஸ்ட்ரஸ். அவங்க என்ன வேணாலும் வந்துட்டு தே வில் டூ பிகாஸ் தே நீட் அ ஜாப், பிகாஸ் தட் இஸ் அ லைவ்லிஹுட். ஈவன் இஃப் ஐ லூஸ் அ ஜாப் ஐ வில் ஃபீல் த சேம் வே. இப்போ வந்துட்டு த சான்சஸ் ஆஃப் இன்க்ரீசிங் இன் அன் ஏஐ இன்டர்வியூ இஸ் பெட்டர். தட் இஸ் நம்பர் 1. கோஸ்ட் ஜாப்ஸ் கம்மியாகும். 2வது வந்துட்டு ஃபார் job seekers is it is only relevant jobs that you are going to attend. ஏன்னா நீங்க இப்போ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே மேட்ச் ஸ்கோர்னு ஒன்று சொல்லுது லிங்க்டின்ல, அண்ட் எவ்ரி ஜாப் போர்ட்டல் இஸ் கோயிங் டு ஹேவ் ஃபார் ஷுர், பிகாஸ் அது ஒரு பேசிக் ஃபீச்சர். இந்த ஜாபுக்கு உங்க ரெஸ்யூமேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது, நீங்க இதை எடுத்தா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, ஆர் யூ குட் ஃபிட் ஆர் அ பேட் ஃபிட், அது உங்களுக்கு வந்துட போகுது பிஃபோர் ஈவன் யூ அட்டெண்ட் ஆர் சப்மிட் யுவர் ரெஸ்யூமே இட் செல்ஃப். தட் அகேன் இஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ திங்க் வில் இன்க்ரீஸ். கண்டிப்பா இந்த ஒரு ஃபில்டர் மூலியமா அந்த விஷயங்கள் எல்லாமே ஷார்ட் கட் ஆயிரும். பிகாஸ் அப்படின்னு சொன்னா அந்த காஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கப்போ கம்பெனி ரியலி எந்த விஷயம் இருக்கோ அந்த விஷயத்துக்கு தான் வந்து போடுவாங்க. பிகாஸ் ஆஃப் நௌக்கரியில 1 year சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க வாங்கிட்டாங்கிற பட்சத்தில் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம் அந்த 1 yearக்குள்ள. ஸோ ஃபார் தட் ரீசன் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ வில் டெல் யூ ஒன் மோர் டிப் டு ஐடென்டிஃபை அ கோஸ்ட் ஜாப். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு 7 or 8 பொசிஷன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட்லி டூப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்னா வந்துட்டு they are really looking for a ஜாப்ன்றது ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கலாம். 2வது அவங்களோட எம்ப்ளாயி லிங்க்டின் போங்க, அவங்களோட எம்ப்ளாயி கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. எஸ்ஏபியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் எஸ்ஏபி அவங்க டீல் பண்றாங்களா, அதுல எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ எஸ்ஏபி ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்கன்னா, 10 பொசிஷன் போட்டிருக்காங்கன்னா இட் இஸ் வெரி லெஸ் லைக்லி தட் இஸ் அ ஜென்யூன் ஜாப் போஸ்ட். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஐடென்டிஃபை. அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல இப்போ 12 members ஆர் 13 members தான் டோட்டல் எம்ப்ளாயி சைஸே இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அவங்க ஒரு 10 ஜாப் போஸ்ட் போட்டிருக்காங்க. 10 ஜாப் போஸ்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அப்ளிகேஷன் ஒன்றுல வந்தா கூட 10,000 அப்ளிகேஷன்ஸ் ஹேவ் ஆல்ரெடி ரிசீவ்ட். இவ்வளோ வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒன்று. 3வது ஃபார் ஐடென்டிஃபைங் கோஸ்ட் ஜாப் இஸ் ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே டெம்ப்ளேட்டடா இருக்கும். we are looking for an ideal candidate who will be professional fit for our job, அந்த மாதிரி இருக்கும். it will not be specific requirements இருக்கட்டும், qualification இருக்கட்டும், introduction இருக்கட்டும், it will not be selling point itself. So these are some of the parameters, and most importantly candidate can actually make a call to identify what is their requirement with the company. So that also can be done. And extra news about the company அவங்க பார்க்கலாம். Say for example, எங்களோட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இட்ஸ் a very small organization தான், ஏஐ ஏஜென்டிக் இது. பட் ஆனால் we have 5 to 6 positions open. இப்போ இந்த இடத்துல நாங்களும் கோஸ்ட் ஜாப் போடுறோம் அப்படி இல்லை. ஏன்னா வந்துட்டு there might be different news. Maybe we are really scaling up. Does a company have the potential? Second thing is on the news. இப்போ ரீசெண்டாக ஃபண்டிங் வாங்கியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க, தென் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தேல் grow their manpower into 2 or into 3. So these are some of the areas that the candidate has to research before entering this. Okay, super. Great. ஸோ எஸ், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் டில் எந்த ஒரு ஜாப் சீக்கர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு ஹையரிங் மாடலில் எந்த அளவுக்கு ஏஐ வந்துட்டு இருக்கு, ஸோ அவங்களுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஈவன் தோ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக ஒரு ஜாப் சீக்கர்ஸ்க்கும் இன்ஃபேக்ட் ஆஃப் கம்பெனிஸில் இருக்க ஹெச்ஆர்ஸ்க்கும் என்ன விஷயங்களை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்களை வந்து? ஓகே, ஸோ ஃபார் ஹெச்ஆர்ஸ் you definitely need to adapt with AI. Sooner or later it is going to affect you. I'll tell you statistics. Approximately we have around 1 crore HRs இருக்காங்க, வேர்ல்டு வைட் இருக்காங்க. இதில் வந்துட்டு ரெக்ரூட்டிங்னு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 30% there is a slot.
ஸோ ரிமைனிங் அதர் ஏரியாஸ் லைக் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் இருக்காங்க. ஏஐ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட் ஆன் சோர்சிங் த ரைட் கேண்டிடேட் ஃபார் த ரைட் ஃபிட். நான் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். 1000 பேரோட அப்ளை பண்ணிருக்காங்க, நீங்க 50 பேரை ஃபில்டர் பண்றீங்க, அதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் அக்செப்ட் த ஆஃபர் லெட்டர், 1 will join. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஐ வில் டெல் யூ there is a 80% probability that whatever candidate you have chosen is not the right fit for your organization at all, because you are leaving out the remaining 950 because of some filter that you are using in LinkedIn or Naukri. So AI, you can use it definitely for recruitment, because that is a huge win for you, because it is fast, fair, unbiased, time and cost saving. And second is companies are already implementing it. இப்போ நான் வந்து 1000 ஒரு 10 jobs வச்சிருக்கேன் அப்படின்னா 1000 applications each receive பண்றேன்னா within today I can conduct all the 10,000 interviews. That is the magic of AI. So apart from recruitment, you definitely have to use it in learning and development, na sonna mari other areas. There is also something called as internal mobility. Say for example, a particular candidate will be very good in a particular skill. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துப்போமே, அவர் வந்து சோஷியல் மீடியால நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் சோஷியல் மீடியா விட SEO நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கு, ஆனா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல. நீங்க ஆனா SEOக்கு ஒரு ஜாப் போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா it will internally flag you. You can use this candidate for fulfilling the SEO and use that junior to fulfill that social media. So இதுக்கு பேர் internal mobility ன்னு சொல்லுவோம். இன்டர்னலாவே நீங்க மூவ் பண்றதுக்கு it will be very helpful, so that it is a win-win for both company and also the candidate. So then we call it as career pathing. ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து எப்படி வந்துட்டு அவங்களுக்கு கேரியரை வந்து டிஃபைன் பண்ணலாம் ஃப்ரம் எம்ப்ளாயர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். வி நீட் டு திங்க் ஆன் த கேண்டிடேட்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. அது யூ கேன் டூ இட் இன் AI வெரி வெல். ஸோ டெஃபினெட்லி அடாப்ஷன் ஹேஸ் டு பி டன். இஃப் நாட் இட் வில் பி டிஸ்ரப்டட். அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு AI வந்துட்டு ரெக்ரூட்டர்ஸ்க்கு ஜாப் எடுக்குமானா கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் தான் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இட் வில் டிஸ்டர்ப் யூ. ஸோ யூ கேன் அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். தட் இஸ் நம்பர் 1. ஃபார் கேண்டிடேட்ஸ், அட்டெண்ட் AI இன்டர்வியூஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். Do not ignore the AI interviews, because நீங்க அதை அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்ல. somebody else is going to attend the interview and get the job. And AI interview முன்னாடி மாதிரி இல்ல. That is most important thing. And at the end of the day, you are filling a form. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன நடக்கும், you are filling objective level forms fill up பண்ண போறீங்க. Do you have experience? அந்த மாதிரி நினைச்சிட்டு you can fill the form. And most importantly, do not fabricate the resume, because at the end of the day you are going to waste your time. லாஸ்ட் ரவுண்ட்ல போய் அவங்க ரிஜெக்ட் ஆகிறத விட you can be very transparent. And LinkedIn profile is a gold mine. If you are not posting content, even though if you are a candidate, you are losing out on a big chunk, because LinkedIn is very unique platform. அது வந்துட்டு சோஷியல் மீடியா மாதிரியும் பார்க்க மாட்டாங்க, but it's more of a connection, professional connection platform where HRs are there. They are seeing you, they are looking at your profile. Don't see about எவ்வளோ லைக்ஸ் வருது, நம்மளுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்கல, யாரும் பார்க்காம இருந்தால் அது நெகட்டிவாக இருக்குன்றது. யூ ஜஸ்ட் போஸ்ட் யுவர் கான்டென்ட் அண்ட் டெஃபினெட்லி தேர் வில் பி a good increase in the profile views as well. So I think these are some of the areas that you can use AI to upskill and proceed forward in a positive way. சூப்பர், கிரேட். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே அவங்களோட ப்ராடக்ட் பற்றியுமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அவங்க ப்ராடக்ட் லிங்க். ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பேசின தாண்டியுமே யூ கேன் செக் வெப்சைட்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தென் LinkedIn ப்ரொஃபைல் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் Adithyan ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம். Thank you very much. Bye bye.